இந்த வீடியோவில் டைப்ஸ்கிரிப்டில் பூலியன் லிட்டில் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபார்ம் வேலிடேஷன். யூசர் கிட்ட அந்த யூசர் நேம், இமெயில் ஐடி ரெண்டு இன்புட்ஸை வந்து வாங்குகிறோம். அந்த இன்புட்ஸை வந்து வேலிடேட் பண்ணுறோம். வேலிடேஷன் ரிசல்ட் வந்து சக்ஸஸாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். சப்போஸ் வேலிடேஷன் ரிசல்ட் வந்து ஃபெயிலர்னா இன்வாலிட் எரர் மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ பாடி டேக்குள்ளே ஃபார்ம் டேக் உள்ள வந்து லேபிள் டேக், ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம், நெக்ஸ்ட் ஒரு இன்புட் டேக் ஐடி நேம் I1. ஃபார் ஆட்ரிபியூட்குள்ளே I1 என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எரர் மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸ்பேன் டேக் வித் ஐடி நேம் S1. நெக்ஸ்ட்டு பிஆர் டேக், நெக்ஸ்ட்டு லேபிள் டேக் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு இன்புட் டேக் ஐடி நேம் I2. ஃபார் ஆட்ரிபியூட்குள்ளே I2 என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிஆர் டேக், நெக்ஸ்ட்டு இன்புட் டேக் டைப் வந்து சப்மிட், வேல்யூ வந்து சப்மிட், ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே சப்மிட்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம், நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, ஒரு சப்மிட் பட்டன். நெக்ஸ்ட்டு app.tsy. ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்புட் எலமெண்ட்ஸ் வந்து நான் கெட் பண்ணுறேன். ஸோ லெட் I1 ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் dot get element by id method, id name I1 as HTML input element. Next let I2 equal to document object dot get element by id method, id name I2, type assertion as HTML input element. Okay, next இந்த submit element வந்து நான் get பண்ணுறேன். So let b equal to document object dot get element by id method, id name submit as HTML input element. Next one is span elements. S1 equal to document object dot get element by id method, id name S1 as HTML span elements. Next S2 equal to document object dot get element by id method, id name S2 as HTML span element. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டு இன்புட் எலமெண்ட் வந்து கெட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சப்மிட் எலமெண்ட், நெக்ஸ்ட் வந்து ஸ்பேன் எலமெண்ட்ஸ். இந்த பட்டன் எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று போடுறேன், கிளிக் ஈவெண்ட், arrow function. ஸோ ஃபஸ்ட் வந்து ஸோ இந்த நான் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ அந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பேராமீட்டரில் டைப் வந்து ஈவெண்ட். ஸோ prevent default method. ஸோ இந்த prevent default method வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ், இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணோடனே அந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு let v1 டைப் வந்து string equal to I1 dot value property
let v2 type string i2 dot value property. ஸோ யூசர் கொடுத்த இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா v1 வந்து யூசர் நேம், நெக்ஸ்ட் v2 வந்து இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். ஃபங்க்ஷன் நேம் கான்ஸ்ட் வேலிடேட் arrow ஃபங்க்ஷன். இந்த இடத்துல வேலிடேட் மெத்தட் ஆர்குமெண்ட்ஸில் v1 v2 பேராமீட்டரில் v1 டைப் வந்து ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட்டு v2 டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ இந்த வேலிடேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூசர் என்டர் பண்ண இன்புட்ஸை வந்து நான் வேலிடேட் பண்ண போகிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து யூசர் நேம் டைப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் யூசர் நேம் வந்து லோயர் கேஸில் ஆல்ஃபபெட்ஸில் வந்து இருக்கலாம் ஆர் அப்பர் கேஸ். லென்த் வந்து 5 to 10 வரையும் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக வந்து எண்டிங் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இமெயில் டைப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து யூசரோட நேம். ஸோ இட் கேன் பி ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம் ஆர் நம்பர்ஸில் வந்து இருக்கலாம். அவரோட நேம், அவங்க யூசர் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த நேம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி. நெக்ஸ்ட் வந்து அட் சிம்பிள் வந்து இருக்கும் அட். நெக்ஸ்ட்டு டொமைன் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில். நெக்ஸ்ட் வந்து டாட் எக்ஸ்டென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் .com. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனல், ஃபார் எக்ஸாம்பிள் .com .net. ஸோ இந்த மாதிரி வரலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஆப்ஷனல். ஸோ ஃபஸ்ட் வந்து நேம். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி. நம்பர்ஸில் வந்து இருக்கலாம் ஏபிசி 007. சம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் கூட இருக்கலாம். ஸோ லோயர் கேஸ், அப்பர் கேஸ் ஆர் நம்பர் 0 to 9. டாட்டில் இருக்கலாம் ஆர் ஹைஃபன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அட்லீஸ்ட் 1 கேரக்டர் வந்து இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அட் சிம்பிள். செகண்ட் வந்து டொமைன் நேம், லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ் ஆர் இன் நம்பர்ஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து லோயர் கேஸ் A to Z. இதில் வந்து நான் 2லேருந்து 20 வரைக்கும் கொடுக்குறேன் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A to Z 2லேருந்து 10 வரைக்கும் கொடுக்குறேன். மினிமம் டு மேக்ஸிமம் 10. ஆப்ஷனல் கொஸ்டின் மார்க். ஸோ ஃபைனலாக எண்டிங் பாயிண்ட் $. ஸோ இந்த இடத்துல டாட் வந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் .com .in .net. ஓகே, .in .net. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் நாட் ஆப்ரேட்டர் யூசர் நேம் .test மெத்தட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மெத்தட் பேரந்திசிஸ்குள்ளே v1 வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ என்ற பூலியன் வேல்யூ வந்து ரிட்டன் ஆகும். ஸோ நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபால்ஸ். சப்போஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகலைன்னா, சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ என்ற வேல்யூ வந்து ரிட்டன் ஆகும். நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ ஃபால்ஸ். ஓகே, மேட்ச் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு மூவ் ஆயிரும். மேட்ச் ஆகலைன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். ஸோ உள்ளே வந்து நெக்ஸ்ட்டு
else if not operator email dot test method string வந்து v2. ஸோ அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் அந்த ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபால்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகலைன்னா எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். மேட்ச் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ முன்னாடி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று போடுறேன். இன்டர்ஃபேஸ் வேலிடேஷன் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் is valid property boolean literal வேல்யூ வந்து கொடுக்குறேன் ட்ரூ. ஸோ இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. நெக்ஸ்ட்டு ரீசன் வந்து சக்ஸஸ். ஓகே, ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வேலிடேஷன் ஃபெயிலர் இஸ் வேலிட் ப்ராப்பர்ட்டி ஃபால்ஸ்னு கொடுக்குறேன், பூலியன் லிட்ரல் டைப். நெக்ஸ்ட்டு ரீசன் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் டைப் வந்து கொடுக்குறேன். ரீசன் வந்து இன்வேலிட் யூசர் நேமாக இருக்கலாம், யூனியன் டைப் ஆர் invalid email id. Okay, next type validation result equal to validation success இருக்கலாம் or validation fail. ஸோ இங்கே வந்து validation fail. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் ஒன்று போடுறேன். ரிசல்ட் arrow function பாராமீட்டரில் ரிசல்ட் டைப் வந்து வேலிடேஷன் ரிசல்ட். இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் வந்து மேட்ச் ஆகலைன்னா ரிசல்ட் மெத்தட், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் வேலிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போனா வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் ஃபெயிலர். அப்போனா நான் வந்து ஃபால்ஸ் என்ற வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ரீசன் வந்து இன்வேலிட் யூசர் நேம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஃபால்ஸ்க்கு பதிலாக ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எரர் வந்து வரும். ஸோ ஃபால்ஸ்னு மாற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு இமெயில் வந்து இன்வேலிடு இமெயிலாக இருந்துச்சுன்னா இஸ் வேலிட் ஃபால்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ரீசன் வந்து இன்வேலிட் இமெயில் ஐடி. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்ஸ்னால் யூசர் கொடுத்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா வேலிட். ஸோ இஸ் வேலிட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ரீசன் வந்து சக்ஸஸ். ஓகே, சப்போஸ் நான் இன்வேலிட் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன், நமக்கு எரர் வந்து வரும். ஏன்னா இஸ் வேலிட் ட்ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசன் வந்து சக்ஸஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல சக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட்குள்ளே வரும். ஸோ இஃப் ரிசல்ட் டாட் இஸ் வேலிட், ஸோ இஸ் வேலிட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஸோ இதுக்கு அப்புறம் வரலாம். நெக்ஸ்ட்டு எல்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து ரிசல்ட் டாட் ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ரீசன் வந்து இன்வேலிட் யூசர் நேமாக இருந்துச்சுன்னா ஸோ S2. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்பேன் எலிமெண்ட்டில் ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் இன்வேலிடாக இருந்துச்சுன்னா. ஸோ
s2 டாட் இன்னர் HTML ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு எம்டியாக கொடுக்குறேன். ஏன்னா யூசர் நேமுக்கு வந்து நம்ம s1, ஸோ இந்த எலமெண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஐடி நேம் வந்து பார்த்திங்கன்னா s1. ஓகே, ஸோ இங்கே வந்து s1ன்னு இருக்குது. s1 வந்து HTML ஸ்பேன் எலமெண்ட். ஸோ s1ல் தான் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா எரர் மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஸ்டிக் சிம்பிள், நெக்ஸ்ட்டு $, ரிசல்ட் டாட் ரீசன் வந்து இன்வேலிட் யூசர் நேம். நெக்ஸ்ட்டு s1 டாட் சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுற ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டாட் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு i1 டாட் ஸோ அந்த இன்புட் ஃபீல்டு டாட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டாட் பார்டர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். 2 pixel சாலிட் ரெட். ஸோ இது வந்து ரெட் ஆச்சுன்னா i2 டாட் ஸ்டைல் டாட் பார்டர் இன்புட் ஃபீல்ட் 2. ஸோ அங்கே வந்து எனக்கு பிளாக் ஆகிடணும், பிளாக். நெக்ஸ்ட்டு பிரேக். நெக்ஸ்ட் கேஸ் வந்து இன்வேலிட் இமெயில் ஐடி. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு s1ல் வந்து நமக்கு எம்டியாக இருக்கணும், எம்டி ஸ்ட்ரிங். ஸோ s1 டாட் இன்னர் HTML. நெக்ஸ்ட்டு s2 டாட் இன்னர் HTML தான் நமக்கு எரர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ டெம்ப்ளேட் லிட்ரல் ஆஸ்டிக். நெக்ஸ்ட்டு $, ரிசல்ட் டாட் ரீசன் வந்து இன்வேலிட் இமெயில் ஐடி. ஓகே, ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிட் இமெயில் ஐடி. இங்கே ரீசன் வந்து இன்வேலிட் யூசர் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு s2 டாட் ஸ்டைல் டாட் கலர் வந்து ரெட்டன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு s1 டாட் i1 டாட் ஸ்டைல் டாட் பார்டர் 2 pixel சாலிட் பிளாக். நெக்ஸ்ட்டு i2ல் தான் நமக்கு ரெட்டாக டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஸ்டைல் டாட் பார்டர் ப்ராப்பர்ட்டி 2 pixel சாலிட் ரெட். ஃபைனலாக பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ வேலிட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இஸ்வேலிட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா s1 டாட் இன்னர் HTML எம்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு s2 டாட் இன்னர் HTML ப்ராப்பர்ட்டி எம்டி. i1 டாட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஆகிடணும். நெக்ஸ்ட்டு i2 டாட் வேல்யூ எம்டி. நெக்ஸ்ட்டு i1 டாட் ஸ்டைல் டாட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 pixel சாலிட் பிளாக். நெக்ஸ்ட்டு i2 டாட் ஸ்டைல் டாட் பார்டர் ப்ராப்பர்ட்டி 2 pixel சாலிட் பிளாக். ஃபைனலாக நமக்கு ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ $, ரிசல்ட் டாட் ரீசன். ஸோ ரீசன் வந்து சக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது 0 எரர்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் 123. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி வந்து 12ன்னு என்ட்ரு பண்ணுறேன். சப்மிட். ஸோ ஒரு எரர் வந்து வந்திருக்கு. cannot set property inner HTML of null. லைன் நம்பர் வந்து app.js என்ற ஃபைலில் லைன் நம்பர் 19. ஸோ app.js ஃபைல்
லைன் நம்பர் 19 s2 டாட் இன்னர் HTML. ஸோ இந்த இன்னர் HTML என்ற ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்ண முடியல. cannot set property inner HTML of null. ஓகே, s2 வந்து பார்த்தீங்கன்னா span element 2, id name வந்து s2. ஸோ index.html file, ஃபஸ்ட்டு span element id name s1. ஸோ இன்னொரு span element வந்து பார்த்தீங்கன்னா நான் போட மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து span element with id name s2. ஸோ ஃபஸ்ட் வந்து யூசர் நேம் 123, நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி வந்து 12ன்னு என்டர் பண்ணுறேன், சப்மிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிட் யூசர் நேம் என்ற எரர் மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ வேலிடான யூசர் நேம் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ நான் சப்மிட். ஸோ இப்போ வந்து இன்வேலிட் இமெயில் ஐடி வந்து வருது. ஸோ என்ன பண்ணுறேன், ஏபிசின்னு என்டர் பண்ணுறேன், சப்மிட். இப்போது எனக்கு இன்வேலிட் இமெயில் ஐடி வந்து வருது. ஸோ ஏபிசி not 7.8 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போது எனக்கு இன்வேலிட் இமெயில் ஐடி வந்து வருது. ஸோ இப்போ வந்து ஏபிசி not 7 அட் சிம்பிள் வந்து ஆட் பண்ணுறேன், @gmail.com. இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு சக்ஸஸ்ன்ற மெசேஜ் வந்து நமக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் எம்டி ஃபீல்டில் சப்மிட் பண்ணுறேன், இன்வேலிட் யூசர் நேம். ஸோ வேலிடான யூசர் நேம் என்டர் பண்ணுறேன், சப்மிட். ஓகே, இன்வேலிட் இமெயில் ஐடி abc112@.com அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போவும் நமக்கு இன்வேலிட் இமெயில் ஐடியும் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறமா டொமைன் நேம் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிமெயில். இப்போ நமக்கு சக்ஸஸ் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இங்கே யூசர் நேமில் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 5 to 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ யூசர் நேமில் ஏபிசி, ஸோ 3 கேரக்டர்ஸ் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி abc@gmail.com. சப்மிட். இப்போ இன்வேலிட் யூசர் நேம். ஸோ மினிமம் 5 இருக்கணும். ABCD 4 என்டர் பண்ணியிருக்கேன். இன்வேலிட் யூசர் நேம் ABCDE. இப்போ நமக்கு ஓகே, சக்ஸஸ். இதே மோர் தென் 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி abc@gmail.com. இப்போ சப்மிட். இன்வேலிட் யூசர் நேம். இப்போ நமக்கு சக்ஸஸ்.